வணக்கம் எல்லோருக்கும் கனடா வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர் மோகன். கவிதை தரும் கதை ஊடாக ஒரு சிறு கவிதை. இணையம் தந்த நட்பு. இணையம் தந்த நட்பு, இணையில்லாத நட்பு, இமயம் தொட்ட நட்பு, எந்த நிமிடமும் நமக்குள் நட்பு. இணையம் தந்த நட்பு, இணையில்லாத நட்பு, இமயம் தொட்ட நட்பு, எந்த நிமிடமும் நமக்குள் நட்பு. தாயிடம் பகிராததும் நமக்குள் பகிர்ந்தோம், செல்ல சண்டைகளிட்டோம், செல்லமாய் கோபித்தும் கொண்டோம். தாயிடம் பகிராததும் நமக்குள் பகிர்ந்தோம், செல்ல சண்டைகளிட்டோம், செல்லமாய் கோபித்தும் கொண்டோம். முதல் சந்திப்பு புன்முறுவலுடன் தான் தொடங்கியது. முதல் சந்திப்பு புன்முறுவலுடன் தான் தொடங்கியது. தேவைக்கு மட்டுமே பேசுவதில் ஆரம்பித்து பின் தேவையே உன்னுடன் பேசுவது என வளர்ந்தது. தேவைக்கு மட்டும் பேசுவதில் ஆரம்பித்து பின் தேவையே உன்னுடன் பேசுவது என வளர்ந்தது. நான் சொல்லாமலும் என் உணர்வறிந்தவள் நீ. நான் சொல்லாமலும் என் உணர்வறிந்தவள் நீ. காலம் நெருங்கும் வரை நம்மை சுற்றி உறவுகள் பல இருந்தாலும் இன்பங்களையும் துன்பங்களையும் பகிர தோள் கொடுக்கும் தோழல் தோழியாய் நம் நட்பு என்றும் இருக்க ஆசை. காலம் நெருங்கும் வரை நம்மை சுற்றி உறவுகள் பல இருந்தாலும் இன்பங்களையும் துன்பங்களையும் பகிர தோள் கொடுக்க தோழனாய் தோழியாயோ நம் நட்பு என்றும் இருக்க ஆசை. நன்றியுடன் ஆர் மோகன். கொஞ்சம் சாஞ்சுக்கணும், நட்பை பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும். ஒன்னே நான் புரிஞ்சுக்கணும், ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணும் பழகிக்கிட்டா காதலாகுமா? அது ஆயுள் முழுதும் தொடர்ந்தாலும் நட்பு மாறுமா? நட்புக்குள் பொய்கள் கிடையாது, நட்புக்குள் தவறுகள் நடக்காது, நட்புக்குள் தன்னலம் இருக்காது, நட்புக்கு ஆண் பெண் தெரியாது. நட்பு என்னும் நூலெடுத்து பூமியை கட்டி நீ நிறுத்து. நட்பு நட்புதான், காதல் காதல்தான், காதல் மாறலாம், நட்பு மாறுமா? காதல் ஒன்றும் தவறே இல்லை, காதல் இன்றி மனிதனும் இல்லை. நண்பர்களும் காதலராக மாறிய பின் சொல்லிய உண்மை. நீயும் நானும் பழகுறோமே, காதலாகுமா? இது ஆயுள் முழுதும் தொடர்ந்தாலும் நட்பு மாறுமா? தோழா தோழா, கனவு தோழா, தோழா தோழா, தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும். தனனனன தனனன. நீயும் நானும் வெகு நேரம் மனம் விட்டு பேசி சிரித்தாலும் பிரியும் பொழுதில் சில நொடிகள் மௌனம் கொள்வது ஏன் தோழி? புரிதலில் காதல் இல்லையடி, பிரிதலில் காதலை சொல்லுமடி. காதல் காதல்தான், நட்பு நட்புதான், நட்பின் வழியிலே காதல் வளருமே. பிரிந்து போன நட்பினை கேட்டால் பசுமையான கதைகளை சொல்லும். பிரியமான காதல் கூட பிரிந்த பின் ரணமாய் கொல்லும். ஆணும் பெண்ணும் காதல் இல்லாமல் பழகிக்கலாம். இது கரெக்ட். அது